வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வறுத்த அரைச்ச மோர் குழம்பு பண்ண போறோம். இந்த வெயில் காலத்துக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இதமா இருக்கும். அதே நேரம் இதுக்கு ரொம்ப தேங்காய் எல்லாம் வேண்டாம். கொஞ்சம் தேங்காய் இருந்தாலே போதும். நல்ல டேஸ்டா பண்ணி முடிச்சிடலாம். நம்ம சாதாரணமா பண்ற மோர் குழம்போட டேஸ்ட்ல இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த வறுத்த அரைச்ச மோர் குழம்பு ஈஸி அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மோர் குழம்புக்கு பாருங்க தயிர் எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா திப்பி திப்பியா இல்லாமல் நல்லா சிலிப்பி எடுத்துக்கணும். சில பேருக்கு கொஞ்சம் மோர் குழம்பு புளிப்பா இருந்தால் பிடிக்கும். லேசா புளிச்ச தயிரை எடுத்துக்கலாம். சில பேருக்கு ஸ்வீட்டா இருந்தால் பிடிக்கும். அப்போ ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிப்போம். எண்ணெய் சூடாயாச்சு. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் கருகாமல் பாருங்கள் படப்படன்னு பொரியுது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, ரெண்டையும் சேர்த்து பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். பாருங்க பருப்பு லேசாக செவந்து வரும்போது 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து இப்போ நல்லா வறுத்துக்கணும். பருப்பு நல்லா செவந்தாச்சு, மிளகாய் நல்லா வறுப்பட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இதுக்கு ரொம்ப தேங்காய் தேவைப்படாது. போட்டு லேசாக வறுத்துக்கிட்டா போதும். இந்த சூட்லேயே லேசாக வறுத்துக்கலாம். நம்ம வறுத்ததெல்லாம் சூடு ஆறியாச்சு. மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு இருக்கேன். இதை தண்ணியை ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, தயிரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மோர் குழம்புல சில பேர் மஞ்சள் பொடி போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். லேசாக மத்து வச்சு இப்படி சிலிப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸ்டவ்வில் அதே கடாய் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மோர் குழம்புல தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம். பொதுவாக இந்த மோர் குழம்புக்கு காய் எதுவும் சேர்க்கறது இல்லை. அதுக்கு பதிலாக சுண்டை வத்தல் இல்லை மணத்தக்காளி வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எந்த காயும் இல்லாமையும் பண்ணலாம். நான் கொஞ்சம் சுண்டை வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வத்தல் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் உப்பு சேர்க்கும் போது பார்த்துக்கணும். ஏன்னா வத்தலையும் உப்பு இருக்கும். இப்போ மோர் குழம்புல நம்ம கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். சுண்டை வத்தலை நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் தயிர், இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லேசாக நுரைச்சி வந்தால் போதும். ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க வேண்டாம். இந்த மாதிரி லேசாக நுரைச்சி வந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்விங் பவுலில் எடுத்துக்கலாம். டேஸ்டியான வறுத்த அரைச்ச மோர் குழம்பு சர்விங்க்கு ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வெயிலுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. இந்த வறுத்து அரைச்ச அந்த டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்குது. சுண்டைக்காய் வாசம் சூப்பராக இருக்குது. இந்த மோர் குழம்பு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்லைன்னா நம்ம பருப்பு பொடி, வெங்காய பொடி இதெல்லாம் பிசைஞ்சிட்டு மோர் குழம்பு தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை இந்த மோர் குழம்பு பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை, வெண்டைக்காய் பொரியல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காய் தொட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப அருமையாக இருக்கும். வெயிலுக்கு ரொம்ப இதமான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.